நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் SGT பேப்பர் 1 தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1 தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு ஃபினிஷ் ஆகி அதே மாதிரி உங்களுடைய எடிட் ஆப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா மிக மிக குறைவானதுதான். ஒரு 30,000 ஆசிரியர்களுக்குள்ளதான் இருப்பாங்கங்கிறது தான் கரெக்டா. பாத்தீங்கன்னா 29,000 சில்லறதான் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்பதுதான் தற்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. சோ இதற்கான காலி பணியிடம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய காலி பணியிடம் டென்டேட்டிவ் ஆனதுதான் சொல்லிதான் உங்களுக்கு காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமோட டேட்டும் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த SGT பேப்பர் 1 தேர்வானது நடைபெற இருக்கிறது. மிக அருமையான காலம். அது மட்டும் இல்லாம தேர்தலை ஒட்டி பாத்தீங்கன்னா பள்ளிகள் பாத்தீங்கன்னா மிக விரைவில் முன்பே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்றாங்க, ஆனுவல் எக்ஸாம் ஆனது முடிச்சு நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு டைம், விடுமுறை நாட்களாக இருக்கக்கூடியது. விடுமுறை நாட்கள் என்பது அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த விடுமுறை நாட்களை நீங்க என்ன செய்யணும், சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்யறோம், இந்த விடுமுறை நாட்களுக்கான பயிற்சிகளாக இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்டடி பிளான சிறப்பாக உருவாக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோதக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையானது இப்போதைக்கு உருவாகி இருக்கிறது. மிக குறைவான எண்ணிக்கை தான். ஏன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் டெட் பேப்பர் 1ல பாஸ் ஆனவர்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும். ஆனா இதுல பிஎட் படித்தவர்களுடைய தேர்ச்சி பாத்தீங்கன்னா செல்லாது. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த படிப்பு படிச்சிருக்கணும், டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன். ஸோ அதற்கு ஈக்குவலானது படிச்சிருக்கணுங்கிற ஒரு அறிவிப்பின் காரணமாக நிறைய ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க முடியல. விண்ணப்பித்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவு. அப்ப இவர்களுக்குள்ளதான் போட்டி இருக்க போகுது. அப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதற்கான கண்டென்ட்டை நம்ம ஏற்கனவே படித்த பகுதி தான். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு சில சப்ஜெக்டுக்கு 4th இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு பாடப்பாரியாக நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாலே போதும். வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதாக இருக்கும். அதை நம்ம ஒரு ரீகால் பண்ணி கொஞ்சம் சிரமப்பட்டு அதனுடைய கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகப்படியான மதிப்பெண் நம்ம பெற முடியும். எளிமையாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கு. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு நம்ம தனியா ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு இந்த விடுமுறை நாட்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 நாட்களுக்கு மேல விடுமுறை இருக்கக்கூடியது. ஸோ இந்த 40 நாட்களுமே நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எதை சிறப்பாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ அதற்கான பிளானும் நம்ம கொடுத்து உங்களை நம்ம நினைச்ச போறோம் கைட் பண்ணி கொண்டு போறோம். ஆகவே ஆசிரியர்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு தயாராகக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. போட்டிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. அதே மாதிரி காலி பணியிடங்கள் இன்னும் அதிகரிக்கும்ங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இது டென்டேட்டிவ் தான். அப்ப இன்னும் அதிகரிக்கும் பொழுது எளிமையான முறையில நம்ம பணிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணி வாய்ப்பு பெறல. இப்ப போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம எளிமையாக இவ்வளவு காலங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு வாய்ப்பானது இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க. நம்முடைய குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு நம்ம நினைச்சிடும் ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். இந்த விடுமுறை நாட்கள் நீங்க பண்ண வேண்டிய செயலையும் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வாய்ப்பு என்பது ஒரு முறை கிடைக்கக்கூடியது. அதை பயன்படுத்திக்கிறவங்க சாதனையாளர்களாக மாறுறாங்க. பயன்படுத்தாதவங்க தோல்வி அடைந்து அடுத்து ஒரு தேர்வு எப்போ வரும் நம்ம காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆகவே
இருக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில பயன்படுத்தி அரசு பணியை பெற்றிட சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும் ப்ராசஸும் நம்ம தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுக்க போறோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.